Hi friends, welcome to my YouTube channel STUDYICON. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா அக்கவுண்ட்ஸ்ல மாடியூல் D பார்க்க போறோம். மாடியூல் D ல என்ன அப்படினா ஆபரேஷனல் ஆஸ்பெக்ட் ஆஃப் அக்கவுண்டிங் என்ட்ரிஸ். அதாவது நம்ம பேங்க்ல நம்ம அக்கவுண்டிங் என்ட்ரிஸ் கிரியேட் பண்றோம். ஒவ்வொரு அக்கவுண்ட்டுக்கு என்ட்ரி போடுறோம், ஒரு வவுச்சர் ப்ரிப்பேர் பண்றோம். சோ அந்த வவுச்சர் வந்துட்டு எந்தெந்த அக்கவுண்ட் எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கறத பத்தியும் ஒரு வவுச்சர் எப்படி கிரியேட் பண்ணனும், அதை யார் ஆத்தரைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற பேசிக் டீடைலை சொல்றதா வந்துட்டு இந்த யூனிட். இது ரொம்ப சின்ன யூனிட், ஆனா இது வந்துட்டு நம்ம டே டு டே பேங்கிங் லைஃப்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா 1 or 2 மார்க்ஸ் நீங்க இதுல இருந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். ஸோ இன்ட்ரோடக்ஷன்ல என்ன அப்படின்னா, ஒரு பேங்க் உடைய அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணி P&L டிக்ளேர் பண்றது. புரியுதுங்களா? இதுதான் வந்து பேங்க் அக்கௌண்ட்டினுடைய அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னா, பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணி P&L வந்துட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்துட்டு டிக்ளேர் பண்றது. ஓகே, ஸோ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கெட் ஏ ஃபேர் பிரைஸ் ஆஃப் ரிசல்ட் ஆஃப் த ஆபரேஷன் ஆஃப் த என்டர்பிரைஸ் டியூரிங் த அக்கௌண்டிங் பீரியட். எதுக்காக அப்படின்னா, இது எதுக்காக பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்துட்டு they will be having good knowledge about the financial position of the bank. ஓகே, சரி. இப்போ வந்து நம்ம ஒரு அக்கவுண்டிங் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்குவோம். ஒரு அக்கவுண்டிங் ஸ்டேட்மெண்ட்ல எப்படி வந்துட்டு எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணில தான் எல்லாமே எழுதியிருப்பாங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி லைக் 50,000 30,000 இந்த மாதிரி மணில தான் எழுதியிருப்பாங்க. ஸோ நம்ம மாடர்ன் அக்கவுண்டிங் சிஸ்டம்ல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, ஒரு டெபிட் இருந்தா அது கரஸ்பாண்டிங் கிரெடிட் இருக்கணும், ஒரு கிரெடிட் இருந்தா அதுக்கு கரஸ்பாண்டிங் டெபிட் இருக்கணும். அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க. பேர் ஆஃப் அக்கவுண்டிங் என்ட்ரிஸ் சொல்லுவாங்க. எவ்ரி டெபிட் ஆர் கிரெடிட் அக்கவுண்டிங் என்ட்ரி ஷுட் ஹேவ் 1 or more கரஸ்பாண்டிங் டெபிட் ஆர் கிரெடிட் என்ட்ரி. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இஃப் எ கஸ்டமர் டெபாசிட் கேஷ் ஆஃப் ₹2,000 இன் பேங்க் பிரான்ச், 2000 ரூபாய் ஒருத்தன் பணம் கட்டுறான். ஸோ 2000 ரூபாய் பணம் கட்டுறான் அப்படின்னா, அந்த அக்கௌண்ட் வந்துட்டு 2000 ரூபாய் கிரெடிட் ஆயிடும் இல்லையா? அவன் அக்கௌண்ட் வந்து 2000 ரூபாய் கிரெடிட் ஆயிடும். அப்போ எந்த அக்கௌண்ட் டெபிட் ஆகும்? ஏன்னா ஒரு கிரெடிட் ஆனா ஒரு டெபிட் கண்டிப்பா இருக்கணும். எந்த அக்கௌண்ட் டெபிட் ஆகும் அப்படின்னா, அவனுடைய கேஷ் அக்கௌண்ட் டெபிட் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். எந்த ஒரு என்ட்ரி எடுத்துக்கிட்டாலுமே ஒரு டெபிட் இருக்கும், ஒரு கிரெடிட் இருக்கும். இதை நம்ம ஃபர்ஸ்ட் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேங்க. இப்போ ஸோ பேங்கிங்ல ஜென்ரல் லெட்ஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரல் லெட்ஜர் என்ன அப்படின்னா, இப்போ வந்து அது கம்ப்யூட்டரே வந்து டேக் கேர் பண்ணிக்குது. ஜென்ரல் லெட்ஜர் பேலன்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது என்ன அப்படின்னா, அந்த புக் பேலன்ஸ் தான் வந்துட்டு நம்ம பேங்கினுடைய கரெக்டான ஃபிகர்னு சொல்லுவாங்க. ஜிஎல்பின்னு சொல்லுவாங்க, ஜென்ரல் லெட்ஜர் பேலன்ஸ்பாங்க. அது வந்துட்டு நமக்கு கேஷ் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், P&L இருக்கட்டும், அதுதான் நம்ம கரெக்டான ஃபிகர். ஓகேங்களா? ஸோ அதை வச்சு தான் வந்துட்டு அன்னைய தேதிக்கான பிரான்ச்சினுடைய பொசிஷனை நம்ம கால்குலேட் பண்ண முடியும். சரி, ஓகே, இதெல்லாம் வந்துட்டு இன்ட்ரோடக்ஷன். சரி, இப்போ அக்கவுண்டிங் சிஸ்டம் பேங்க்ல வந்துட்டு எந்த மாதிரி ஒரு அக்கவுண்டிங் சிஸ்டம் கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, in the case of banks, the need for ledger accounts, especially those of customer being accurate and up to date, much stronger than. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, சில கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு தனியாக லெட்ஜர் அக்கௌண்ட்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. லைக் கரண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், அவங்க பாஸ்புக் மெயின்டைன் பண்ணுறதுல ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க. ஸோ இப்போது அவங்களுக்கும் வந்துட்டு அவங்களதும் பேங்க் அக்கௌண்ட்டும் டேலி ஆகணும் எப்போவுமே. ஸோ அதை வந்துட்டு அவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்பாங்க. அவங்களதும் பேங்க் அக்கௌண்ட்டும் டேலி ஆகணும் இல்லையா? அதில் ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது அப்படின்னா, டிஃபரன்சஸ் இருந்ததுன்னா அதை நம்ம கிளியர் பண்ணி கொடுக்கணும். எதனால அந்த சார்ஜஸ் போட்டிருக்காங்க, எதனால இந்த இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா அதிகம் வந்தாலும் அவங்க கேள்வி கேட்பாங்க, கம்மியாக வந்தாலும் கேள்வி கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஓல்டு பேங்கிங்கில் வந்துட்டு ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது. ஏன் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஹியூமன் எரர் அதிகமாக இருந்தது. கிளரிக்கல் ஸ்டாஃப் நிறைய இருந்தாங்க, ஹியூமன் எரர் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஸோ இப்போ இதெல்லாம் வந்துட்டு எராடிகேட் பண்ணுறதுக்கு தான் வந்து கம்ப்யூட்டரைசேஷன் வந்துருச்சு. கம்ப்யூட்டர் வந்து வித் டெசிமலோட அது வேல்யூ கொடுக்குது. ஹியூமனாவது ரவுண்ட் ஆஃப் பண்ணி வேல்யூ போடுவாங்க. கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித் டெசிமலோட வேல்யூ கொடுக்கறதுனால நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் வரதில்லை. இப்போ லைக் ஓல்டில் இருக்க ப்ராப்ளம்லாம் வரதில்லை. இப்போ என்ன மாதிரி ப்ராப்ளம் வருதுன்னா, வித்தவுட் கிவிங் இன்ஃபர்மேஷன் டு த கஸ்டமர் நம்ம வந்து டெபிட் பண்ணிடுறோம் அவங்க அக்கௌண்ட், லைக் சார்ஜஸ் அது இதுன்னு. ஸோ அதை மட்டும் நம்ம கிளாரிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கு கஸ்டமர்கிட்ட. புரியுதுங்களா? ஸோ இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, பேங்க் ஃபாலோ த அக்கௌண்டிங் ப்ரொசீஜர் ஆஃப் வவுச்சர் போஸ்டிங். வவுச்சர் போஸ்டிங்னா என்ன அப்படின்னா, ஒரு கிளரிக்கல் வந்து வவுச்சரை ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்துட்டு
அவங்க சிஸ்டத்தில் என்ட்ரி பண்ணுவாங்க. அதை வந்து ஒரு ஆஃபீஸர் வெரிஃபை பண்ணி ஆத்தரைஸ் பண்ணுவார். இதுதான் வந்து வவுச்சர் போஸ்டிங்னு சொல்லுவாங்க. Under which the vouchers are straight away posted to the individual account in the subsidiary register. அதாவது என்னன்னா, இப்போ நம்ம வவுச்சர் வந்து ஒன்று கிரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு கேஷ் வவுச்சர் போஸ்ட் பண்ணுறீங்க. மிஸ்டர் ரமேஷ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு 3000 கட்டுறாரு. அவர் வவுச்சர் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாரு. நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க, ஆத்தரைஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா, அவருடைய சப்சிடரி ரெஜிஸ்டர், அதாவது கம்ப்யூட்டரில் அவருடைய அக்கௌண்ட் நமக்கு தெரியுது இல்லைங்களா, டிரான்சாக்ஷன், அதை தான் வந்துட்டு இவங்க சப்சிடரி லெஜர் அப்படின்றாங்க. அதில் வந்துட்டு நமக்கு கிரெடிட் கொடுத்துட்றோம். மேனுவலாக இருக்கும்போது புக்கில் எழுதுவாங்க, ரமேஷ் அக்கௌண்ட்டில் ரமேஷனுடைய பேஜ் இப்படி இந்த மாதிரி நிறைய பெரிய ஒரு புக் இருக்கும். அதில் ரமேஷ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 2000 கிரெடிட்டட் அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. இப்போ வந்து பேங்கிங்கில் கம்ப்யூட்டரைஸ் ஆனதுனால அது தேவையில்ல, ஜஸ்ட் சிஸ்டத்தில் என்ட்ரி போட்டோம்னா அவர் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடுது. ஓகேங்க. இப்போ இதே மாதிரி 10-15 பேர் கட்டுவாங்க. ஒரு நாளைக்கு வந்து 10-15 கட்டுறாங்க. சில பிரான்ச்சஸில் 300 கேஷ் டிரான்சாக்ஷன் கூட நடக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து சப்ளிமெண்ட்ரி புக்குன்னு சொல்லுவாங்க. சப்ளிமெண்ட்ரி ஆர் இது வந்து ஒரு கேஷ் ரெஜிஸ்டர்னு கூட சொல்லலாம். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் வந்துட்டு டோட்டல் ரிசிப்ட் ரிசீவ்டு ஆன் தட் பர்டிகுலர் டே, அதுவும் அந்தந்த அக்கௌண்ட் கிரெடிட் ஆயிருக்கு இல்லைங்களா, அதுவும் டேலி ஆகும். அதனால தான் பேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா 2-3 ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகும் கம்ப்யூட்டரில். ஸோ இந்த ஒரு ரிப்போர்ட்டில் டிஃப்ரென்ஸ் காமிச்சா கூட இன்னொரு ரிப்போர்ட்டில் வந்து கரெக்டாக தெரிஞ்சிடும். இதில் நம்ம எல்லாத்தையும் எதை பேஸ் பண்ணியிருப்போம்னா, இந்த ஜென்ரல் லெஜர் ரிப்போர்ட்டுன்னு சொல்லுவோம்ல, ஜிஎல்பி, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் டெய்லியுமே. சரிங்களா? ஏன்னா அதுதான் வந்து மேக்ஸிமம் கரெக்ட் ஃபிகர் கொடுக்கும் நமக்கு. ஓகேங்க. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பேங்கிங்கில் வந்து 2 டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் இருக்குது. ஒன்று வந்து கேஷ்னு சொல்லுவாங்க, இன்னொன்று நான் கேஷ்னு சொல்லுவாங்க. ஸோ கேஷ் டிரான்சாக்ஷன் நமக்கு தெரியும். நான் கேஷ் டிரான்சாக்ஷன் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர், கிளியரிங், டிடி, ஸோ இதெல்லாம் வந்து நான் கேஷ் டிரான்சாக்ஷன் சொல்லலாம். புரியுதுங்களா? அதாவது கேஷ் இல்லாமல் மற்ற டிரான்சாக்ஷன் ஃபண்டை மாற்றி விடுறது. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வவுச்சர்ஸ். அதே மாதிரி பேங்கிங்கில் எத்தனை டைப் ஆஃப் வவுச்சர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் வவுச்சர்னு சொல்லுவாங்க. அது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று டெபிட் இருக்கும், இல்லைனா கிரெடிட் இருக்கும். அது மட்டும் தான் இருக்கும். எய்தர் டெபிட் ஆர் கிரெடிட் மட்டும் தான் இருக்கும். இதுதான் வந்து கேஷ். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெபிட் அண்டு கிரெடிட் இருக்கும். இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா காம்போசிட் வவுச்சர்னு சொல்லுவாங்க. ஒரு வவுச்சரை டெபிட் பண்ணி இன்னொரு வவுச்சருக்கு மாற்றுறது வந்து எப்பவுமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா காம்போசிட் வவுச்சர். இது வந்து ஒரு 1 மார்க்கு. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. காம்போசிட் வவுச்சர்னா என்னன்னா ஒரு கரஸ்பாண்டிங் டெபிட் கிரெடிட் இருக்கும் அந்த வவுச்சரில். அதுதான் வந்து காம்போசிட் வவுச்சர்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலாக வந்து காம்போசிட் வவுச்சர்ஸ்க்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அப்புறம் நெஃப்ட் அனுப்புறது, ஆர்டிஜிஎஸ் அனுப்புறது, இதெல்லாம் காம்போசிட் வவுச்சர். இதே வந்துட்டு நம்ம இன்டர்னல் போடுவோம் இல்லையா, இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இப்போ கிரெடிட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சிஸ்டத்துலேயே அப்படியே கிரெடிட் ஆகிட்டே இருக்குது. பட் ஆனால் அதில் என்ன நடக்குது அப்படின்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டெபிட் பண்ணி பல கஸ்டமர் அக்கௌண்ட்டு கிரெடிட் கொடுக்குறோம். ஸோ இதுதான் வந்து அங்கே நடக்குது. அதுதான் வந்து காம்போசிட் வவுச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, சரி. இப்போ வந்துட்டு டெபிட் வவுச்சர்ஸ் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்கு, டிடி, அதே மாதிரி டெபிட் வவுச்சர் பேங்க்கில் வந்துட்டு லூஸ் செக் கொடுக்குறாங்கன்னா லூஸ் செக், இதெல்லாமே அதாவது நமக்கு வந்து ஒரு அத்தாரிட்டி, அவன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறதுக்கான ஒரு அத்தாரிட்டி எல்லாமே டெபிட் வவுச்சர், அவன் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறதுக்காக இருக்கிற அத்தாரிட்டி எல்லாமே கிரெடிட் வவுச்சர். புரியுதுங்களா? ஸோ இதில் நிறையா இருக்குது. ஜஸ்ட் கோ த்ரூ மட்டும் பண்ணுங்கள். ஓகே, இப்போ என்ன அப்படின்னா it may be stated that here in case of debit or credit of similar nature to a large number of accounts in the same ledger or group, example debit on a periodic interest exchange, just இது நான் சொன்னதே தான். என்னன்னா டெபிட் பண்ணுறதுக்கான டெபிட் அத்தாரிட்டி இருந்தால் டெபிட் பண்ணுறோம், கிரெடிட் அத்தாரிட்டி இருந்தால் கிரெடிட் பண்ணுறோம். ஸோ இது ரொம்ப பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் சிஸ்டம் இன் பேங்க்ஸ். அண்ட் இந்த 2 பாயிண்ட் பார்க்கணும். என்ன அப்படின்னா ஆல் என்ட்ரிஸ் இன் பர்சனல் லெஜர்ஸ் அண்ட் த சம்மரி ஷீட்ஸ் ஆர் செக்டு பை த பர்சன் அதர் தேன் தோஸ் ஹூ மேட் த என்ட்ரிஸ். அதாவது ஏன் அப்படின்னா இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்கில் வந்துட்டு வவுச்சர்லாம் செக்கிங் பண்ணுறது வந்துட்டு கண்டிப்பாக என்ட்ரி போடுறவன் செக்கிங் பண்ணக்கூடாது. ஏன்னா அவன் தவறு பண்ணியிருந்தால் அவனுக்கு தெரியாது. அதே மாதிரி ஃப்ராடு பண்ணுறதா இருந்தாலும் அவன் மாட்டிக்க மாட்டான். அதனால தான் என்றைக்குமே வந்து செக் மேக்கர் ஒருத்தராக இருப்பார், செக்கர் ஒருத்தராக இருப்பார். இதே சில பேங்க்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இ வவுச்சர் செக்கிங் சொல்லுவாங்க. அதாவது இ வவுச்சர் அப்படின்னா எலக்ட்ரானிக் வவுச்சர்ஸ், அதை வந்துட்டு செக் பண்ணுறதுக்கும் வந்துட்டு சில ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பேங்க்கில் இருக்குது. அந்த பேங்க்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வேற ஒருத்தர் செக் பண்ணுவார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது ஒரு கிளர்க்கு வந்துட்டு என்ட்ரி போட்டு ஒரு ஆஃபீஸருக்கு செக் பண்ணிட்டாரு, செக் பண்ணி அது ஆத்தரைஸ் ஆகிடுச்சு. அப்புறமேட்டு வெரிஃபிகேஷன் வந்துட்டு மேனேஜர் பண்ணுவார். இவங்க 2 பேரும் கரெக்டாக வேலை பண்ணியிருக்காங்களான்னு இவர் செக் பண்ணுவார். அதுதான் வெரிஃபிகேஷன்ற மாதிரி. என்றைக்குமே வந்துட்டு மேக்கர் வந்துட்டு அதை செக்கிங் பண்ணக்கூடாது. அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரிங்களா? சரி, இப்போ இன்னொன்று என்ன அப்படின்னா பேலன்சிங் ஆஃப் புக்கு. பேலன்சிங் ஆஃப் புக்னா என்னென்னா
A trial balance of the personal register is prepared periodically. ட்ரையல் பேலன்ஸ் வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 15 days ஒன் 2 weeks ஒன் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இது எது ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா புக் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அது டேலி ஆகலை அப்படின்னா அந்த அமௌண்ட் எங்கேயாவது போய் நமக்கு உட்காந்துருக்கும், ஒரு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை போய் உட்காந்துருக்கும். அது என்னன்னு கண்டுபிடிச்சி நம்ம டேலி பண்ணணும். அதுதான் வந்து புக் பேலன்சிங்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மேனுவலில் ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது. கம்ப்யூட்டரைசேஷனில் இப்போ அதுவே கண்டுபிடிச்சி கொடுத்தது. நம்ம ஜஸ்ட் ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சா மட்டும் போதும் எதனால் அந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்ட்டு. அதை வெரிஃபை பண்ணிட்டா வேலை முடிஞ்சுது. ஓகே, அக்கௌண்டிங் சிஸ்டம் இன் டிஃப்ரெண்ட் பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பேங்க் வந்து ஒவ்வொரு மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு மாதிரி செக்யூரிட்டி கேஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை தான் இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன்றும் பெருசாக படிக்க போது கிடையாது. இல்லுஸ்ட்ரேஷன் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். இல்லுஸ்ட்ரேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிபி பிரான்ச் ஆஃப் ஏபிசி லிமிடெட், அதாவது ஏபிசின்ற கம்பெனி வந்து பிபி அப்படின்ற பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க அக்கௌண்ட்டில் இந்த டிரான்சாக்ஷன்லாம் நடக்குது. ஸோ அது எப்படி போஸ்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, வாட் வில் பி த டிஃபரண்ட் ஆஃப் என்ட்ரி. ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து 9,000 கொடுத்துருக்காங்க, 9,000 எழுதியாச்சு. சரிங்களா, இப்போ கொஸ்டின் படிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னது, 2,000 ரூபாய் கேஷ் கட்டியிருக்காங்க அப்படின்னா அவங்க அக்கௌண்ட் வந்து என்ன ஆயிருக்கு, 2,000 ரூபாய் கிரெடிட் ஆயிருக்கு. கரெக்டு. செக் வந்து 5,000 ரூபாய் போட்டிருக்காங்க, இஷ்யூட் ஆன் த சேம் பிரான்ச் பை அனதர் கஸ்டமர் மிஸ்டர் பி. ஸோ செக் கலெக்ஷன் போட்டிருக்காங்க, அதுவும் கிரெடிட் ஆயிருக்கு 5,000. ஓகே. செக் ஆஃப் 3,000 டெபாசிட் ரிலீஸ் பே த்ரூ கிளியரிங். ஓகே, ஆல்ரெடி ஒரு 3,000 ரூபாய் வந்துட்டு செக் போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து கிளியரிங்கில் பே பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ கிரெடிட் ஆயிடுச்சு. 3,000 ரூபாய் செக் கிளியரிங் போட்டிருக்காங்க, அதுவும் வந்துருச்சு. நெக்ஸ்ட், செக் ஆஃப் 4,000 இஷ்யூடு டு மிஸ்டர் சி. மிஸ்டர் சிக்கு இஷ்யூ பண்ணுறீங்க அப்படின்னா 4,000 ரூபாய் டெபிட் பண்ணிடுவாங்க. ஓகே. டிமாண்ட் டிராஃப்ட் 6,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, 6,000 ரூபாய் அக்கௌண்ட்டு டெபிட் பண்ணிட்டாங்க. ஓகே, சரி. இப்போ நம்ம வந்துட்டு இது என்ன அப்படின்னா ஒரு டெபிட்டு கிரெடிட் கிடைச்சிருச்சு. இந்த அக்கௌண்ட்டில் ஏபிசி லிமிடெட் அக்கௌண்ட்டில் கிடைச்சிருச்சு. ஸோ நான் என்ன சொன்னேன், அக்கௌண்டிங்கில் ஒரு டெபிட் இருந்தால் ஒரு கிரெடிட் இருக்கும், ஒரு கிரெடிட் இருந்தால் ஒரு டெபிட் இருக்கும். ஸோ அதை தான் இந்த பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 2,000 ரூபாய் கேஷ் போட்டிருக்கானா, அப்போ கிரெடிட் ஆயிருக்கு. இதை கரஸ்பாண்டிங் டெபிட் என்ன இருக்கும், கேஷ் அக்கௌண்ட்டில் 2,000 ரூபாய் டெபிட் ஆயிருக்கும். கேஷ் அக்கௌண்ட்டில் 2,000 ரூபாய் டெபிட் ஆயிருக்கும். அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. புரியுதுங்களா? ஓகே. 5,000 ரூபாய் டிரான்ஸ்ஃபரில் வந்திருக்கு. யார் அக்கௌண்ட்லேருந்து வந்திருக்குன்னு பார்க்கணும். ஸோ பி அக்கௌண்ட்லேருந்து 5,000 ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கு. அப்போ ஏ அக்கௌண்ட் 5,000 ரூபாய் கிரெடிட் ஆனால் பி அக்கௌண்ட்டு 5,000 ரூபாய் டெபிட் ஆகணும். புரியுதுங்களா? பி அக்கௌண்ட்டு 5,000 ரூபாய் டெபிட் ஆனால் தான் வந்துட்டு ஏ அக்கௌண்ட்டுக்கு வரும். டெபிட் என்ட்ரி வில் பி ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி ஆஃப் பி. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட், கிளியரிங்கில் வந்துட்டு வந்திருக்கு. கிளியரிங்கில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த கரஸ்பாண்டிங் அக்கௌண்ட்டை டேரெக்டாக வந்து நம்ம அஃபெக்ட் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் எனக்கு செக் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டை வந்து டேரெக்டாக நான் எஃபெக்ட் பண்ண முடியாது. கிளியரிங் அக்கௌண்ட்டுன்னு ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒன்று இருக்கும். கிளியரிங் அவுட்ஸ்டாண்டிங் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அக்கௌண்ட்டை தான் நான் எஃபெக்ட் பண்ண முடியும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா பேமெண்ட் ரிசீவ்டு த்ரூ கிளியரிங் ஃபார் எ செக் ஆஃப் ₹3,000 டெபாசிட்டட் ஏர்லியர் வில் ரிசெட் கிரெடிட் என்ட்ரி. அதாவது கிரெடிட் எனக்கு வந்துருச்சு 3,000. அப்போ டெபிட் எங்கே இருக்குங்க, கிளியரிங் ஹவுஸில் வந்துட்டு பேங்க்குக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கும், கிளியரிங் அக்கௌண்ட்டு. அந்த அக்கௌண்ட்டை தான் டெபிட் பண்ணணும். புரியுதுங்களா? அதுக்கப்புறமேட்டு அந்த அக்கௌண்ட்டில் வந்துட்டு கிரெடிட் வரும். எப்படின்னா அந்த பார்ட்டி அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி. புரியுதுங்களா? ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் வந்துட்டு நடுவில் வந்துட்டு இருக்கிறதா கிளியரிங் அக்கௌண்ட். நான் கிளியரிங் போட்டு இந்த அக்கௌண்ட்லேருந்து எனக்கு பைசா வந்துடும். அதே மாதிரி இந்த அக்கௌண்ட் வந்து நல்லிஃபை ஆகணும். இந்த அக்கௌண்ட் டெபிட் பண்ணி இங்கே வரணும். புரியுதுங்களா? அப்போ தான் என்னால் இந்த ஃபண்டை எடுக்க முடியும். அதான் சப்ஜெக்டட் டு ரியலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வரும். சில பேங்க்ல வந்து கிளியரிங்க்கு நான் போட்டிருக்கேன் இந்த செக்கை. சப்ஜெக்ட் டு ரியலைசேஷன் என்னன்னா செக் ரிட்டர்ன் ஆனால் உங்கள் அக்கௌண்ட் வந்து பேலன்ஸ் மைனஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சும்மா அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸில் அந்த அமௌண்ட் இருக்கும். செக் ரிட்டர்ன் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து டெபிட் ஆகிடும். அதான் சப்ஜெக்ட் டு ரியலைசேஷன் அப்படின்ற வேர்டுக்கு அர்த்தம். ஓகே. ஸோ சேம் கிளியரிங்கில் 4,000 ரூபாய் டெபிட் ஆயிருக்கு அப்படின்னா எங்கே கிரெடிட் ஆகணும், கிளியரிங் அக்கௌண்ட்டுக்கு தான் கிரெடிட் ஆகணும். டேரெக்டாக போய் நீங்கள் பார்ட்டி அக்கௌண்ட் கிரெடிட் ஆகக்கூடாது. கிளியரிங் அக்கௌண்ட்டுக்கு தான் கிரெடிட் ஆகணும். ஏன்னா இங்கே டெபிட் ஆயிருக்கு. டிடி இஷ்யூடு, நான் டிடி இஷ்யூடு எங்கே போய் கிரெடிட் ஆகும் அப்படின்னா 6,000 ரூபாய் கொடுத்து டிடி எடுத்தா இன்டர் ஆஃபீஸ் அக்கௌண்ட் ஆர் டிடி அக்கௌண்ட்டுன்னு மெயின்டைன் பண்ணுவாங்க. இங்கே தான் வந்து டிடி அக்கௌண்ட் கிரெடிட் ஆகும். புரியுதுங்களா? ஸோ ஒரு பேங்க்கினுடைய அக்கௌண்டிங் என்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியான சாப்டர். ஒரு 1 or 2 மார்க் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம டெய்லி வவுச்சர்ஸ் தான் டீலிங் பண்ணுறோம் இல்லையா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.